Hi friends, வணக்கம். இது ரான் ஸ்கூல் ஆஃப் டிசைன் சொல்லுவாங்க ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் டுட்டோரியல். ஸோ இந்த டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ராக் டூல். ஸோ யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த டூல், இந்த டூலோட நேம் பார்த்தீங்கன்னா டச் டைப் டூல், சரிங்களா? ஸோ இந்த டூலோட யூஸு, இதனால் என்ன யூசேஜ்ன்றது நான் சொல்கிறேன். ஸோ இந்த டூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் டூலில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் டூலை வச்சு நம்ம டெக்ஸ்ட்டோட மாடிஃபிகேஷன் என்ன பண்ணலாம். ஸோ டைப் பண்ணுறது, அதோட கண்டென்ட் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். அண்டு இந்த டைப் டூலோட கேட்டகரியில் தான் வந்து அந்த டச் டைப் டூல்ன்றது இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டேன். இப்போது இந்த டெக்ஸ்ட்டோட ஆட்ரிபியூட்ஸ் மாற்றணும்னா நம்ம நார்மலாக கேரக்டர் பேலரில் போய் மாற்றிக்கலாம். ஸோ கேரக்டர் பேலரில் போய் நான் ஃபாண்ட் மாற்றணும்னா ஃபாண்ட்டு மாற்றிக்குவேன், அதோட ஸ்டைல் எல்லாமே நான் மாற்றிக்குவேன். இப்போது இந்த டெக்ஸ்ட் டச் டூல், அதாவது டைப் டச் டூலோட வேலை என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த டூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு டெக்ஸ்ட்டோட மாடிஃபிகேஷன், அதாவது இந்த மாதிரி ஏதாவது தனியாக ஒரு கேரக்டரை வந்து மாடிஃபை பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா அவுட்லைன் பண்ணிடணும், க்ரியேட் அவுட்லைன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மாடிஃபிகேஷன் பண்ணலாம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா இட் சேஞ்ச் டு வெக்டார் ஃபார்மேட். ஸோ அதுக்கு பதில் தான் இந்த டச் டைப் டூல்ன்றது டைப் டூல்லேயே இருக்குது இந்த கேட்டகரி. ஸோ இந்த டூலோட ஒர்க் என்னென்னா, எந்த கேரக்டரை செலக்ட் பண்ணிங்களோ அந்த கேரக்டர் மட்டும் வந்து தனியாக செலக்ட் ஆகிரும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் ரொட்டேஷனு, பாட்டமில் மூவ்மெண்ட்டு, ஸோ ரைட் அண்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பேன்ஷன், ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸோ இதெல்லாமே பண்ணலாம். இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டில் த டெக்ஸ்ட் வில் பி த டெக்ஸ்ட், சரிங்களா? டெக்ஸ்ட் எப்பயுமே டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவுட்லைனாக மாறாது. ஸோ நம்ம நார்மலாக வந்து பண்ணுறது எப்படின்னா, ஒரு கேரக்டரோட ஆட்ரிபியூட்ஸ் மாற்றணும்னா அவுட்லைன் பண்ணி அதுக்கப்புறம் அதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ரொட்டேஷன்லாம் பண்ணுவோம். இந்த டச் டைப் டூலில் வந்து டெக்ஸ்ட்டையே அப்படியே வந்து அதில் இருக்கிற கேரக்டர் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் டி இதோட ஷார்ட்கட், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட ஒரு நியூ டூலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டூல் பாரில் அட்வான்ஸில் போனால் மட்டும்தான் இருக்கும், பேசிக்கில் இருக்காது. பாருங்கள், பேசிக்கில் கிடையாது. பட் அட்வான்ஸில் போகும்போது யூ கேன் ஃபைண்ட் த டூல், சரிங்களா? ஸோ அதுதான் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட். ஸோ அட்வான்ஸ் இல்லாமல் பேசிக்கில் வச்சு பார்த்திங்கன்னா இருக்காது, அட்வான்ஸ் டூலில் தான் இருக்கும் இதோட ஒர்க்கு. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்லைனாக மாற்றாமல் டெக்ஸ்ட்டாக ஸ்டில் டெக்ஸ்ட்டாகவே வச்சு நம்ம கேரக்டரோட சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். அதுதான் இந்த டூலோட யூசேஜ். Hope this video will be helpful for designer. So designer எல்லாருக்குமே வந்து இது இம்பார்ட்டண்டாக இருக்கும். Thank you.